ஹாய், நான் உங்கள் சுதா சந்தோஷ். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பங்குனி மாதம் வர கிருத்திகையும் சஷ்டியும் தாங்க. அது தொடர்ந்து ஒரு நாள் பின்னாடி ஒரு நாள்னு 2 நாள் வந்து விரதமாக வந்திருக்கு. இந்த கிருத்திகைக்கும் சஷ்டிக்கும் தொடர்ந்து 2 நாள் இருக்கும்போது, விரதம் இருக்கும்போது நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த விரதம் இருக்கிறதுனால என்ன பலன், எப்போவுமே நம்ம விரதம் இருங்கன்னு சொல்லுனேன், அதனால என்னென்ன நன்மைகள் நடக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம், நீங்க விரதம் இருக்கீங்க அப்படின்னா முழு நம்பிக்கையோட அப்ப முருகன் நமக்கு பண்ணுவார் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட விரதம் இருக்கு. கண்டிப்பா எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அதை தீர்த்து அப்ப முருகன் நமக்கு நல்லது பண்ணுவாருங்க. நீங்க முருகனை நம்பி தொடர்ந்து நீங்க போகும்போது கண்டிப்பா நல்லது நடந்துட்டே தாங்க இருக்கும். இது வந்து என் வாழ்க்கையில நான் என்னைக்கு அப்பா நீ எனக்கு பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்து ஸ்டார்ட் பண்ணணும், அன்னையில இருந்து என்னை எப்பவுமே கீழே விடாம என் வாழ்க்கையில மேல மேல எடுத்துட்டு போறதுக்கான வழியை வகுத்திருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா குழந்தைங்க இல்லாத காலத்திலையும் சரி, அதுக்கப்புறமா குழந்தைகள் ஒன்று பின்னாடி ஒன்று அப்பன் முருகனுடைய அருளால் பிறந்த பிறகும் சரி, என்னோட தேவைகள் எல்லாமே காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே போச்சு. அப்போ வந்து நான் வேண்டதை விட உனக்கு இதுதான் தேவை, இதை நீ ஃபாலோ பண்ணு அப்படின்ட்டு வழி நடத்தினவர் அப்பன் முருகர் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னைய நாள் வரையுமே உனக்கு இதுதான் வேணும், இதை நீ பண்ணேன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவார். ஸோ அப்படிப்பட்ட நான் ஃபாலோ பண்ணுற விஷயங்கள்ல கிருத்திகை, வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி, இந்த 3மே மாசத்துல நாங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு போவோம். என்னால் முடியலன்னா கூட என் ஹஸ்பண்ட் கண்டிப்பாக விரதம் இருப்பார். ஓகேங்களா? ஸோ விரதம் இருக்கிறதுனால என்ன பலன் கிடைக்குது அப்படின்றீங்களா? முழு நம்பிக்கையோட முருகன் நான் உன்னை நம்பி தான் இருக்கேன், நீ எனக்கு தேவையானதை கொடு அப்படின்ட்டு வேண்டி இருக்கும்போது இயல்பாக நம்ம முருகர்கிட்ட வேண்டுதலுக்கும் விரதம் இருந்து கேட்கறதுக்குமே வித்தியாசம் நிறையவே இருக்கு. உங்களுடைய வேண்டுதல் வந்து ரொம்ப கஷ்டமா கடுமையானதா இருந்தால் நீங்க விரதம் இருந்து வேண்டும் போது அதுக்கெல்லாம் பலன் வந்து ரொம்ப சீக்கிரமாவே கிடைச்சிடும். அதுதான் உண்மையான விஷயம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பங்குனி மாசம் வர கிருத்திகையும் அதுக்கப்புறமா வந்து சஷ்டி விரதம் ரொம்ப விஷயம். ஏன்னா தொடர்ந்து 2 நாள் வருது. ஓகேங்களா? இந்த பங்குனி மாசத்துல வர சஷ்டியும் கிருத்திகையும் தொடர்ந்து 2 நாள் வருது. ஓகேங்களா? ஸோ அந்த 2 நாளும் நான் தொடர்ந்து விரதம் இருக்கும்போது நிறைய பேருக்கு நிறைய டவுட் வரும். ஆமாங்க, என்னன்னா நான் 2 நாளும் தொடர்ந்து விரதம் இருக்கணுமா, இல்லை கிருத்திகைக்கு மட்டும் இருந்தால் போதுமா, இல்லை சஷ்டிக்கு மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் குழந்தை இல்லை கல்யாணம் ஆகணும், அந்த மாதிரி பெரிய பெரிய வேண்டுதல், குறிப்பாக வந்து இந்த எக்ஸாம்லாம் எழுதியிருக்காங்கல்ல, அவங்க அம்மாங்கெல்லாம் வேண்டிப்பாங்க, என் பையன் +2 வந்து இவ்வளோ மார்க் வாங்கணும், 10th இவ்வளோ மார்க் வாங்கணும் அப்படின்ட்டு. அப்படி பெரிய வேண்டுதல் வைக்கிறவங்களுமே நீங்கள் விரதம் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் விரதம் இருக்கும்போது அப்பன் முருகர் கண்டிப்பாக நீங்கள் வேணும் எல்லாத்தையுமே அவர் கை மேலே பலன் கொடுப்பார் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ விரதம் இருக்கிறதுல முக்கியமான விஷயம் 2 நாள் விரதம். அப்போது 2 நாளுமே சாப்பிடாம இருக்கணுமா அப்படின்னா ஆமாங்க. 2 நாள்னும் போது நம்ம எப்பவுமே ஒரு நாள் விரதம்னா சாயந்தரம் 6 மணிக்கு மேலே படையில போட்டுட்டு நல்லா முருகர்கிட்ட வேண்டிட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடும், மற்றவங்களுக்குமே நம்ம சாப்பாடு பரிமாறும். ஓகேங்களா? ஆனால் இந்த 2 நாள் விரதம் அப்படின்னும் போது உங்களால் முடிஞ்சா நீங்க வெறும் பால் பழம் எடுத்துக்கிட்டு 2வது நாள் 6 மணிக்கு மேல சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம். ஸோ முதல் நாள் கிருத்திகை, 2வது நாள் சஷ்டி. ஓகேங்களா? இல்லை என்னால் அப்படிலாம் முடியாது, என் உடம்பு சப்போர்ட் ஆகாது அப்படின்றவங்க வழக்கம் போல முதல்ல காலையிலயும் மதியமும் விரதம் இருந்துட்டு நைட்டு வந்து 6 மணிக்கு மேல சாமி கும்பிட்டுட்டு உங்களுடைய விரதத்தை முடிச்சுக்கலாம் கிருத்திகைக்கு. அதே மாதிரி அடுத்த நாள் வந்து சஷ்டிக்கு காலையில மதியம் 2 வேளை விரதம் இருந்து ஒரு வேளை சாப்பாடு எடுத்து உங்களுடைய விரதத்தை முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? நீங்க விரதம் இருக்கும்போது பண்ணக்கூடிய முக்கியமான விஷயங்கள், பண்ணக்கூடாத முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னா முதல்ல நீங்க குளிச்சு முடிச்சிட்டோன்னா அப்ப முருகனை தனியா எடுத்து வச்சு உட்காந்து வேண்டுங்க. உங்களுடைய வேண்டுதல் என்னமோ அதை கிளியரா சொல்லுங்க. முருகா, நான் இதுக்காக தான் உன்னை நம்பி வந்திருக்கேன், நீங்க இதை கண்டிப்பா எனக்கு செஞ்சே ஆகணும் அவருக்கு அப்படின்ட்டு அவருடைய பாதத்தை பிடிச்சி கேளுங்க. ஏன்னா அவர் 12 கையில அள்ளி கொடுப்பவர், அவருடைய 2 பாதத்தை பிடிச்சிட்டு முருகா நீ எனக்கு கொடுத்தே ஆகணும், எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு, நான் குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கேன், எனக்கு கண்டிப்பா நீங்க கொடுத்தே ஆகணும் அப்படின்னு வேண்டி பாருங்க. நீங்க வேண்ட 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 உங்களுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய என்ன சொல்றது தடைகள் இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே தாண்டி அவர் சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருவார். அதுதான் உண்மையான விஷயம். ஓகேங்களா? ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், நிறைய பேர் கமெண்ட்ஸ்லயுமே நான் சொல்லும் போது டவுட்ஸா கேட்பீங்க, அது எல்லாமே நடந்திருக்குங்க. உண்மையாவே வந்து அதை வந்து கை மேல பலன் கொடுக்கக்கூடியவர் அப்பன் முருகர். அதனால தான் நான் சொல்றேன், நம்பிக்கையோடு நீங்க விரதம் இருங்க அப்படின்ட்டு. சரி, 2 நாள் நான் விரதம் இருக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. இதுல செய்யக்கூடிய விஷயம் அப்படின்னா காலையில எழுந்த உடனே நான் முருகரை பார்த்து என்னுடைய வேண்டுதல் என்னமோ அதை நான் வச்சாச்சு. ஓகேங்களா? இன்னொன்னு, அன்னைக்கு நம்ம கோவப்படாம இருக்குது. இப்ப 2 நாள் வருதுன்னா 2 நாளும் கம்பல்சரி கோவப்படாம இருக்கணும். வாயில தேவையில்லாத வார்த்தைகள் வரவே கூடாது. நம்ம விரதம் இருக்கும்போது முழுமையா நம்ம அமைதியா இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுலயும் வந்து ஓம் சரவணபவ, அதுக்கப்புறமா வந்து முருகருடைய திருப்புகழ் படிக்குது. நீங்க எதுக்காக விரதம் இருக்கீங்களோ அதுக்கான திருப்புகழை
அன்னைக்கு ரொம்ப லவுடியாவே நீங்க படிங்க. உங்களால எத்தனை வாட்டி படிக்க முடியுமோ அத்தனை வாட்டியுமே நீங்க சொல்லிட்டே இருங்க. ஓகேங்களா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, அன்னைக்கு நீங்க கோவப்படாம இருக்குது. இன்னொன்னு அன்னதானம். உங்க கையால சமைச்சோ இல்ல வாங்கியோ ஒரு 4 பேருக்கோ 3 பேருக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணுங்க. அட்லீஸ்ட் வீக்ல ஒரு அக்கத்துல பக்கத்துல யாரையாவது கூப்பிட்டு அவங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போடுங்க. ஓகேங்களா? இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணும்போது வாழ்க்கை கண்டிப்பா நமக்கு பாசிட்டிவிட்டி எடுத்துட்டு வருங்க. நம்ம என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே அழைச்சிட்டு நமக்கு வாழ்க்கையில தலையெழுத்த மாற்றக்கூடிய ஒரு அப்பன் முருகன் நம்மளுடைய தலையெழுத்துமே நல்ல வகையா மாறும். ஓகேங்களா? இன்னொன்று என்ன அப்படின்னா, அன்னைக்கு கோயிலுக்கு போக முடிஞ்சா கோயிலுக்கு போங்க. உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னா அதுக்கான ஒரு ஒரு 4 குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு பாலாடை வாங்கி தரது, இல்லை சாக்லேட் வாங்கி தரது, இல்லை பிஸ்கெட் வாங்கி தரது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணுங்க. குழந்தைங்க சந்தோஷமா இருக்க என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. கல்யாணம் ஆகணுன்றவங்க நான் எப்பவுமே சொல்வேன் திருமாங்கல்யம், அதாவது நம்ம வந்து மஞ்சள் கயிறு, மஞ்சள் குங்குமம் எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு இது இருக்கும். அதை வாங்கி அந்த கயிறை வந்து ஒரு 5 பேருக்கு நீங்க அன்னைக்கு கோயில்ல போடுங்க அப்படின்ட்டு. ஏன்னா யாருமே இந்த 2 விஷயத்தையுமே வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே மனநிறைவோடு வாங்கிப்பாங்க. அடுத்து நமக்கு நல்லது நடக்கும். அன்னைக்கு நம்ம வந்து முருகரை பார்த்து, அப்பா நான் உங்ககிட்ட அன்னைக்கு வேண்டிட்டு போனேன், இன்னைக்கு நடந்திருக்கு அப்படி சொல்லலாம். ஏன்னா நான் பாம்பன் சாமி கோயில் தான் தொடர்ந்து போவேன். எப்பவுமே எனக்கு குழந்தை வேணும் குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு வேண்டுவேன். இப்போ நான் வந்து கடைசியா லாஸ்டா வந்து நான் என்னுடைய 2 குழந்தையுமே கூப்பிட்டுட்டு நான் வந்து தைப்பூசத்துக்கு போயிருந்தேன். அப்ப நான் நினைச்சேன், அப்பா நான் உன்னை பார்த்து எத்தனை வருஷம் இப்படியெல்லாம் வேண்டியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து ஒரு கோயிலை தொடர்ந்து போயிட்டே இருப்போம், நம்ம கேட்டுகிட்டே இருப்போம். ஆனால் அது நடந்த பிறகு இப்போ கல்யாணம் ஆகணுன்றவங்க ஜோடியாக அந்த கோயிலுக்கு போகும்போது, நான் எத்தனை வருஷம் உங்ககிட்ட கேட்டேன், இன்னைக்கு பற்றி நான் கூட ஜோடியாக வந்திருக்கேன் அப்படின்னு காட்டும் போது அது ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அது மாதிரி நம்ம மனசுக்குள்ள தோணும். நான் அப்போ முருகரை பார்த்து சொன்னேன், அப்பா நான் எத்தனை வாட்டி குழந்தை வேணும்னு கேட்டேன், இன்னைக்குப்பா நான் 2 குழந்தையோடு வந்திருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து முழு நம்பிக்கையோடு நீங்கள் வேண்டிக்கோங்க. அந்த கோயிலில் உங்களுக்கு நல்லது கண்டிப்பாக நடக்குங்க. ஓகேங்களா? உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயில், உங்களுக்கு நெருக்கமான கோயில் அப்படின்னு ஒன்று வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வாட்டியுமே மன கஷ்டமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, டைரெக்டாக போயிட்டு கடவுள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்தையும் தாண்டி நான் எப்பவுமே சொல்லுவேன், நான் வந்து வீட்டில் உட்காந்து பூஜை பண்ண எனக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்ட்டு. நீங்களுமே சரி வீட்டில் உட்காந்து வேல் பூஜை, வெற்றிலை தீபம் இது எல்லாமே விரதம் இருக்கும்போது போட்டு பாருங்களேன். உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி தெரியும், உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். ஓகேங்களா? அது வந்து நமக்கு என்னன்னா, எத்தனை கோயிலுக்கு போனாலும் அதெல்லாம் தாண்டி வீட்டில் உட்காந்து உங்கள் கையால் வேல் மேலே ஒரு அபிஷேகம் பண்ணி பூவெல்லாம் போட்டு அர்ச்சனை எல்லாம் பண்ணி நம்ம பண்ணுறது தான், நம்ம படிக்கிறது தான் பாட்டு அப்படின்ட்டு முருகருக்கு நம்ம நினச்சி பாடும்போது அது எல்லாமே நல்லதாக நடக்குங்க. ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்ச திருப்புகழோ, உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்லோகமோ எதையோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருங்க. ஃபுல் டே விரதம் இருங்க. உங்களால் என்ன நல்லதெல்லாம் பண்ண முடியுமோ விரதம் இருக்கும்போது பண்ணுங்க. உங்களை வேண்டுதல் என்னவா இருந்தாலும் அப்பன் முருகர் பண்ணுவார். அவரை முழு நம்பிக்கையோட, முருகா நான் உன்னை நம்பி வந்துட்டேன், எனக்கு நீ நல்லது பண்ணியே ஆகணும் அப்படின்ற நம்பிக்கையோடு வேண்டிக்கோங்க. இந்த 2 நாளும் தொடர்ந்து உங்களால் விரதம் இருக்க முடியும்னா விரதம் இருந்து சாமியை வழிபட்டு பாருங்களேன். அடுத்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரும். நான் எப்பவுமே சொல்லுவேன், மாசத்துல இந்த 3 நாள் விடவே விடாதீங்கன்ட்டு. வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி, கிருத்திகை. ஓகேவா? இதெல்லாம் தாண்டி நமக்கு ஒவ்வொரு மாசமும் ஏதாவது ஒரு விசேஷமான நாள் வரும். ஓகேவா? பங்குனினா பங்குனி உத்திரம், வைகாசினா வைகாசி விசாகம். ஓகேவா? தை மாசம்னா தைப்பூசம். அந்த நாளையுமே விடாம வழிபட்டுட்டு வாங்க. முருகனை நீங்க வழிபடும் போது வாழ்க்கை மேல 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 மேலன்னு நீங்க மேலே ஏறி போயிட்டே இருப்பீங்க. முழுமையா நீங்க முருகனை நம்பி வேண்டிட்டு இருங்க, கண்டிப்பா நல்லது நடக்குங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு தேங்க்யூ. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு எதுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சா நான் கண்டிப்பா அதை பத்தி நான் வீடியோஸ் போடுறேன். ஓகேங்களா? ஓகே, பாய்.